சாமி ஆடுறது, அருள் வாக்கு சொல்றதெல்லாம் உண்மையா? யாருக்கெல்லாம் சாமி வரும்னு தெரியுமா? ஏன் சிலருக்கு மட்டும் அருள் வாக்கு சொல்லக்கூடிய சாமி வருது? அவங்க சில பேரு சாமி ஆடிக்கிட்டே அருள் வாக்கு சொல்வாங்க. சில பேரு சாமி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. யாருக்கெல்லாம் நல்ல சக்தி கொண்ட சாமி உடம்புல ஏறுது? யாருக்கெல்லாம் கெட்ட சக்தி உடம்புல ஏறுது? இந்த மாதிரியான கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது மாதிரி இந்த உலகத்துல நம்பிக்கை, நம்பிக்கையின்மை அப்படின்னு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சாமி இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற தேடல்ல பலரும் பல்வேறு கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. எப்படி இறைவன உணர்றது? அப்படின்னு பல பேர் விளக்கியிருக்காங்க. நாத்திகவாதிகளோ இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதையும், இறை நம்பிக்கையும் பொய் அப்படின்னு வாதிடுவாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல நம்மையும் விட, நாம நெனைக்கிறத விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும், அத இறைவன் அப்படின்னு நம்பக்கூடிய இறை நம்பிக்கை இருக்கிறவங்களே அதிகம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இறை நம்பிக்கை அற்றவங்க இருக்காங்க. இறைவன நம்பாதவங்க, இறை நம்பிக்கையோட ஒரு பகுதியா பார்க்கப்படக்கூடிய சாமி ஆடுதல், அருள் வாக்கு சொல்லுதல் மாதிரியான விஷயங்கள பொய், இது அவங்க தெரிஞ்சே சொல்றாங்க. இல்லன்னா, பொய் சொல்லி மத்தவங்கள ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றதுண்டு. சில பேருக்கு உடுக்கை சத்தம் கேட்கிறப்போ தன்ன மீறி சாமி வருது. இதெல்லாம் உண்மையா? நல்ல சக்தி, கெட்ட சக்திய எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாமி வரவழைக்க 4 முறைகள் பின்பற்றப்படுது. வர்ணிச்சு வரவழைக்கிறது. அந்தந்த சாமிக்கு உகந்த பாடல பாடி சாமிய கூப்பிடுவாங்க. தன்ன மீறி ஆனந்தமா சாமி ஆடி அருள்வாக்கு சொல்லும். இவங்களுக்கு தனக்குள்ள சாமி வந்து ஆடுனத தெரியாம கூட இருக்கும். இதுல சில பேர் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே சில பேர் ஆடுவாங்க. சில நேரங்கள்ல கெட்ட சக்தியும் உடம்புல இறங்கி ஆடும். ஆனா, அவங்க கோவில் சன்னிதானத்துல ஆடமாட்டாங்க. வெளிய போய் தான் ஆடுவாங்க. அவங்க கிட்ட எலுமிச்சம்பழம், வேப்பிலை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஆதி காலத்துல இருந்தே தெய்வ அருள்வாக்கு சொல்லப்படுறது இருக்கு. தேவர்கள் ஜாதக ரீதியா ஒருத்தரோட நல்லது, கெட்டது மாதிரியான விஷயங்கள கணிச்சு சொல்றதுண்டு. சில பேரு அருள்வாக்கு வச்சு அவங்க கிட்ட அருள்வாக்கியம் கேட்பாங்க. இப்பவும் ஊர் பண்டிகையப்போ இந்த விஷயங்கள் நடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆன்மீக நாட்டமும், முறையான இறை வழிபாடும் செய்யக்கூடியவங்களுக்கு, தியானம், தவம் செய்யறவங்களுக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும்போது அது நிச்சயமா பலிக்கும். ஆனா அப்படி இல்லாதவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கிறதில்ல. சில பேரு வசியம் செய்வாங்க. சில பேரு மாந்திரீகம் செய்வாங்க. ஒருத்தர தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். இல்லனா அவருக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள செய்வாங்க. யார் ஒருத்தர் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஒருத்தர் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னாலும், ஜாதகம் படிக்கணும் அப்படின்னாலும், அவருக்கு தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். சில பேர் உண்மையாவே சாமி வராட்டியும் கூட, அவங்க மேல சாமி வந்தது மாதிரி ஆடுவாங்க. தம் மேல மரியாதை வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிறவங்களும் இருக்க தான் செய்றாங்க.